நாளைய தினம் மாமன்ற கூட்டம் நடைபெற இருக்கிறது. ஒரு ஊழலுக்கு காரணமாக இருந்தவர், ஊழலே ஊற்றுக்கண்ணாக இருந்த ஒரு மேயர் தலைமையில மாமன்ற கூட்டம் நடப்பது சரியா? டிஃபன் வேரியர் 300 ரூபாய் கொடுத்துட்டு இங்க என்ன நடக்குது, ஊழல் எவ்வளவு தூரம் மோசமான நடக்குது, இதை கண்டிக்கிறதுக்கு அவருக்கு 2 அமைச்சரும் போய் இந்த மாதிரி அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதே அசிங்கமா இல்லையா? மக்கள் என்ன நினைப்பாங்க? நாளைய தினம் மாமன்ற கூட்டம் நடைபெற இருக்கிறது. ஒரு ஊழலுக்கு காரணமாக இருந்தவர், ஊழலே ஊற்றுக்கண்ணாக இருந்த ஒரு மேயர் தலைமையில மாமன்ற கூட்டம் நடப்பது சரியா? இவர் தொடர்ந்து இந்த பதவியில் இருப்பதன் மூலமாக பொன்வசந்து திரும்பவும் வந்து தன் அதிகார மையத்தை பயன்படுத்த மாட்டார் என்பதற்கு என்ன உத்தரவாதம்? எனவே இவ்வளவு பெரிய தீர்ப்பு கிடைத்த பிறகும் தமிழகத்தில் இருக்கிற அத்தனை உள்ளாட்சிகளுக்கும் இன்னைக்கு நீதிமன்றம் இது போன்ற ஒரு வழிகாட்டுதலை கொடுத்த பிறகு அதற்கு காரணமாக இருக்கிற மதுரை மாநகராட்சியுடைய மேயர் தலைமையில் இது நடப்பது நடப்பது அது சரியாக இருக்காது. எனவே அவர் அந்த பதவியிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் நீக்க வேண்டும். அவர் இருக்கும் வரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கலந்து கொள்வது என்பது அது நன்றாகவே இருக்காது, நல்லாவும் இருக்காது. நாங்க தொடுத்த வழக்குக்கு எந்த விதமான அதுக்கு அடிப்படை ஆதாரமே இல்லாம நாங்க ஒரே குற்றம் சாட்டிட்டு ஊழல் செய்தவர் மீது அவரே மன்றத்தை நடத்தினார்னா மேலும் இங்க தவறு நடக்கிறதுக்கான வழிவகைக்கு அதிமுக துணை போகாது. நாங்க கலந்து கொள்ள மாட்டோம். இது கலந்து கொள்வதற்கு மாமன்ற உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமாக எல்லாரும் என்னங்க, ஆமா, தலைவர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமாக ஒரே குரலாக சொல்லிவிட்டார்கள். இதை விடுத்து என்ன செய்யறாங்க? இப்ப வழக்கு சரியான பாதையில் போய் கொண்டிருக்கு. இதை திசை மாற்றுகின்ற வகையில் என்னன்னா, எங்க கழக நிர்வாகிகள் எங்க மாமன்ற உறுப்பினரும் கூப்பிட்டு மிரட்டுவதை போல எங்க முதலமைச்சர் வருகிறார், எங்க கழக பொதுச் செயலாளர் வருகிறார். வருவதற்கு முன்பாகவே இவர்களெல்லாம் அழைத்து சிசிபியில கிரைம்ல இருந்து கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க அப்படின்னா எங்களுக்கு பெருத்த சந்தேகத்தை உருவாக்குறது. அதிகாரியும் தான் இல்லைங்க, நான் பேசாம இல்ல. இதுக்கு துணையா இருக்கிற அமைச்சர், இது பொதுவா இது கேவலம் இந்த 2 அமைச்சரும் என்ன செய்யறாங்க நான் கேட்கிறேன். இந்த பொதுவா இந்த அமைச்சர்கள் ஒருத்தர் ஒரு வணிக வரித்துறை அமைச்சர் புதுசா மேற்கு தொகுதியில் டிஃபன் கேரியர் கொடுக்கிறார். டிஃபன் வேரியர் 300 ரூபாய் கொடுத்துட்டு இங்க என்ன நடக்குது, ஊழல் எவ்வளவு தூரம் மோசமான நடக்குது, இதை கண்டிக்கிறதுக்கு அவருக்கு நிர்வாகத்தில் அவருக்கு டைம் கிடைக்கல. மூர்த்திக்கு பிடிஆர் பழனிவேராஜன் அப்படியே சைலண்ட் ஆயிட்டாரு. என்னைக்கு அவர் பதவி இறக்கணம் பண்ணாங்களோ அதுல இருந்து சைலண்டாரு. வர்ற தேர்தலில் நிப்பாரா நிக்கலாம் தெரியல. அவர் எங்க போங்கடா, உங்களுக்கு உங்க பொங்கச்சோறு வேணா, அந்த பூசாரி தொழில் வேணான்ற மாதிரி அவர் இருக்காரு. இந்த 2 அமைச்சரும் போய் இந்த மாதிரி அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதே அசிங்கமா இல்லையா? மக்கள் என்ன நினைப்பாங்க? இப்ப பொதுவா டிஃபன் கேரியர் வாங்கிட்டு போறோம், இவெல்லாம் ஒரு அமைச்சர் இது ஒரு டிஃபன் கேரியர் கொடுத்துட்டாயா? இங்க நடக்குது பெருத்த ஊழல், இதை கண்டிக்கிற வகை இல்ல, இந்த அமைச்சர் என்ன செய்யறான் அப்படின்னு தான் நினைப்பாங்க. நாங்க தான் சொல்றோம், இந்த 2 அமைச்சரும் ஒண்ணுக்குமே லாயக்கலாங்க, அவங்க சொந்த வேலையை தான் பாக்குறாங்க. நாங்க 10 ஆண்டுகள் அமைச்சராக இருக்கும்போது மதுரைக்கு எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்தோம். புரட்சி தலைவி அம்மாட்டம் கேட்டு, புரட்சி தமிழர் எடப்பாடியாரிடம் கேட்டு கொண்டு வந்ததன் அடிப்படையில் தான் இன்னைக்கு மதுரையா இருக்கு. மதுரை சுத்தி இப்ப உங்களுக்கு தெரியும், குடிமராமத்து பணி மூலமாக எல்லா நீர்நிலைகளும் ஆழப்படுத்தி
கரையில வலுப்படுத்ததன் அடிப்படையில் மழைநீர் தேக்கப்பட்டதன் அடிப்படையில் நிலத்தடி நீர் கூடியிருக்கு. முல்லை பெரியார் கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்ததன் அடிப்படையில் இன்னும் 40 ஆண்டுகளுக்கு இங்க மதுரையில குடிநீர் பிரச்சனையே இல்ல. 24 மணி நேரம் தங்குதடைன்னு வீட்டுக்குள்ளே தண்ணி பிடிச்சுக்கலாம் அப்படின்னு வரலாறு படிச்சிருக்கோம். வானலா இங்க ஆஸ்பத்திரி பாருங்க, ராஜாஜி பொது மருத்துவமனை இன்னைக்கு தனியார் மதுரையில் இருக்க தனியார் மருத்துவமனை காட்டிலும் நம்ம அரசு மருத்துவமனை அவ்வளவு தூரம் சிறப்பா கட்டட வசதி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மருத்துவ கருவிகள் வாங்கி கொடுத்திருக்கிறோம். அதே மாதிரி பாலரங்கபுரத்தில் புற்றுநோய் சிகிச்சை மருத்துவ மையம் கட்டி கொடுத்திருக்கோம் 50 கோடியில். கொடிசியா அரங்கத்தை போல மதுரை தமுகத்தில் மிகப்பெரிய ஒரு அரங்கம் கட்டி கொடுத்திருக்கோம். மாவட்ட ஆட்சியாளர் துணை கட்டடம் கட்டி கொடுத்திருக்கோம். ஒரு திட்டம் சொல்லுங்க, இந்த அமைச்சர் 2 பேர் அடி இருக்காங்களே, இந்த 2 அமைச்சர்களும் நான் அமைச்சரை சொல்ல இதான் நீங்க இதை கொண்டு போயிருவீங்க, அப்புறம் மாநகராட்சி இது பண்ணிடுவீங்க. 2 அமைச்சர்களும் என்னங்க திட்டம் கொண்டு வந்தாங்க சொல்லிக்கலாம். நான் ரோடு போடுறது மத்திய மாநில அரசு கொடுக்கிற நிதியில ரோடு போறாங்க. இவங்க என்ன திட்டம் கொண்டு வந்தாங்க? மதுரைக்கு மெட்ரோ திட்டம் வந்துச்சா? ஐடி பார்க்கு கொண்டு வந்துச்சாங்களா? தொழிற் கேரியர் கொண்டு வந்தாங்களா? வரி முறைகேடு இவ்வளவு தூரம் நடக்கிறதுக்கு காரணம் இந்த அமைச்சர்கள் தாங்க. இவங்க ஒழுங்கா போய் மாநகராட்சி ஆய்வு பண்ணியிருந்தா இந்த முறைகேடுகள் இவ்வளவு தூரம் நடந்திருக்குமா? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.